இன்று நாங்கள் கலச்சுவாசத்தை பற்றி பார்ப்போம். கலச்சுவாசம் என்பது சக்தியை கரங்கள் உயிரினங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்முறை. இந்த பாட வேளை 12 பாட வேளை கலச்சுவாசமும் அதன் முக்கியத்துவமும் கலச்சுவாசத்தின் 2 பிரதான பிரிவுகளையும் பற்றி, அதாவது காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம் ஆகிய 2 படிமுறைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கலச்சுவாசமும் அதன் முக்கியத்துவமும். முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்றால், கலச்சுவாசம் என்றால் என்ன? நொதியங்களினால் உணவாக உட்கொள்ளப்பட்ட சேதன பதார்த்தங்கள் நொதியங்களினால் ஊக்குவிக்கப்பட்டு படிப்படியாக ஒட்சியேற்ற செய்முறைகளுக்கு உட்படுத்தப்படுவதன் மூலம் கார்போஹைட்ரேட் போன்ற சேதன மூலக்கூறுகளில் உள்ள இரசாயன சக்தியானது ஏடிபி வடிவில் உயிருள்ள கலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு உருவாக்க செயல்பாடு. இந்த செயல்பாடு ஓர் அணுசேவை செயல்பாடு என்று நாங்கள் கூறலாம். கலச்சுவாசமானது 2 பிரதான பிரிவுகளை உடையது. ஒன்று காற்றுள்ள சுவாசம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். 2 காற்றின்றிய சுவாசம், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். முதலாவது நாங்கள் காற்று சுவாசத்தை பற்றி பார்ப்போம். காற்று சுவாசம் என்றால் மூலக்கூற்று ஒட்சிஜன் உள்ள நிலையில் குளுக்கோஸானது சுவாச கீழ்ப்படையாக பதார்த்தமாக பயன்படுத்தப்பட்டு ஏடிபியை தொகுக்கும் ஒரு செயல்பாடு. அதாவது இதில் அதிக அளவு சக்தியை கொடுக்கும் செயல்முறையாகும். உயிருள்ள கலங்களில் குளுக்கோஸ் ஒரு பிரதான கீழ்ப்படை பதார்த்தம். இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு ஒன்றின் காற்று சுவாசத்தை பிரதித்துவம் செய்யப்படும் சமப்படுத்தப்பட்ட இரசாயன சமன்பாடு அங்கே தரப்பட்டுள்ளது. அங்கே பார்த்தா தெரியும், குளுக்கோஸ் மூலக்கூறு 6 ஒட்சிஜன் மூலக்கூறோட ஒட்சியேற்றப்பட்டு 6 CO2 மூலக்கூறையும் 6 மூலக்கூறு நீரும் சகசக்தி விடுவிக்கும். இந்த சக்தி ஒன்று பிரதானமாக ஏடிபி சக்தி, மற்றது வெப்ப சக்தி ஆகும். இந்த காற்று சுவாசம் 3 பிரதான படிகளை கொண்டுள்ளது. ஒன்று கிளைக்கோப்பகுப்பு, 2 பைருவேட் ஒட்சியேற்றமும் சித்திரிக் அமில வட்டமும், 3வது ஒட்சியேற்ற பொஸ்பரலேற்றம், அதாவது எலக்ட்ரான் கொண்டு செல்லல் சங்கிலி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அடுத்ததாக நாங்கள் கிளைக்கோப்பை பார்ப்போம். 3 பிரதான படிகளில் முதலாவது கிளைக்கோப்போப். அங்கே ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்குள்ளது பாருங்கள். முதலாவது கிளைக்கோலைசிஸ், அது குளியவுறு திரவத்தில் நடைபெறுகின்ற ஒரு செயல்பாடு. சுருக்கமாக பார்த்தோம்னா அந்த படத்தில் குளுக்கோஸ் மூலக்கூறு தொடரான தாக்கங்களுக்கு உள்ளாகி பைருவிக் ஆசிட், 2 மூலக்கூறு பைருவிக் ஆசிட்டை தோற்றுவிக்கும். அதன் பொழுது 2 ஏடிபி துவக்கப்படுகிறது. 2வது படியாக பாருங்கள், கிரெப்ஸ் சைக்கிள் அந்த தரப்பட்டுள்ளது. அதில் பைருவேட் ஒட்சியேற்றம் போடப்படவில்லை. கிரெப்ஸ் சைக்கிள் அங்கே அதில் முக்கியமாக CO2 வெளிவிடப்படுகிறது. அங்கே உள்ள சக்தி நாங்கள் பிற பார்ப்போம். எலக்ட்ரான் இடமாற்றம் சங்கிலி சேர்வைக்குள்ள உள்ளாக்கப்பட்ட அந்த பதார்த்தங்கள் அங்கே கிட்டத்தட்ட 36 ஏடிபி, இது பழைய நோட்ஸ், 36 ஏடிபி அல்ல, திருத்தவனும் நீர் மூலக்கூறும் வெளியேறுகிறது, ஒட்சன் உள்ளடக்கப்படுகிறது. சரி, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த கிளைக்கோப்பகுப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம். இது கலத்தின் குளியவுறு திரவத்தில் நடைபெறும் ஒரு செயல்பாடு. ஏனென்றால் இந்த கிளைக்கோப்பகுப்புக்குரிய எல்லா நொதியங்களும் குளியவுறு திரவத்தில் தான் காணப்படுகிறது. எனவே கிளைக்கோப்பகுப்பு குளியவுறுவில் மட்டும்தான் நடைபெறும். இந்த செயலுக்கு ஒட்சன் தேவையில்லை. இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, கிளைக்கோப்பகுப்பு முதலில் நடைபெறும்.
அப்போ இந்த செயல்முறையின் போது 6 கார்பன் குளுக்கோஸ் மூலக்கூறு படிப்படியாக உடைக்கப்பட்டு இறுதியில் 3 கார்பன்களுடைய பைருவேட் மூலக்கூறை உண்டாக்கும். இதன் பொழுது இந்த தாக்கத்தின் பொழுது ஆரம்பத்தில் 2 ATP மூலக்கூறுகள் தாக்கத்தை ஆரம்பிப்பதற்கு பயன்படும். அதாவது குளுக்கோஸ் மூலக்கூறு 2 ATPனால் முதல்ல உயிர்ப்பூட்டப்படும். பின்னர் 4 H+ அயன்களையும் எலக்ட்ரான்களும் குளுக்கோஸ் மூலக்கூறிலிருந்து வெளியேறி NAD+ஐ தாழ்த்தி 2 NADH உற்பத்தியாக்கும். எனவே இவை NAD+ ஒரு எலக்ட்ரான் வாங்கி ஒரு தாழ்த்தியாக பயன்படுகிறது. கிளைகோபோப்பின் முடிவில் 4 ATP மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுகின்றது. தொடக்கப்படிகளில் 2 ATP பயன்படுத்தப்பட்டு தேறிய விளைவாக நிகர விளைவாக 2 ATP மூலக்கூறுகள் கிடைக்கப்பெறும். ஆக்சிஜன் இந்த தாக்கத்தில் சம்பந்தப்படாதபடியினால் இச்செயல்முறையில் எதுவித CO2வும் உற்பத்தியாக்கப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். காற்றுள்ள சுவாசம், இது ஒரு காற்றுள்ள சுவாசம், நொதித்தல் என்பவற்றுக்கு இந்த கிளைகோபோப்பு ஒரு பொதுவான அணுசேவ பாதையாகும். ஆக்சிஜன் உள்ளபோது பைருவேட் மூலக்கூறுகள் இளமணிக்குள் மேலதிக படிமுறைக்கு உள்ளாக்கப்படும். பைருவேட் ஒட்சியேற்றத்தில் பைருவேட் ஒட்சியேற்றத்தை பார்ப்போம். பைருவேட் ஒட்சியேற்றத்தில் பாருங்கள், அங்கே இது ஒரு இணைப்பு தாக்கம். கிளைகோபோப்பையும் கிரப்பின் வட்டத்தையும் இணைக்குகின்ற ஒரு இணைப்பு தாக்கம். இது குளியோரில் இருந்து இளமணியின் மென்சவின் ஊடாக உயிர்ப்பான முறையில் கொண்டு செல்லப்பட்டு இளமணியின் தாயத்தில் பைருவேட் ஆனது CO2 மூலக்கூறை வெளிவிட்டு அஸ்டைல் கூட்டமாக மாற்றப்படும். இதன் போது அஸ்டைல் துணநொதியம் ஏயுடன் அவை இணைந்து கொள்ளும். இத்தாக்கத்தில் 2 NAD+ ஆனது 2 NADH மூலக்கூறுகளை தோற்றுவிக்கும். இதனை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சமன்பாடு அங்கே தரப்பட்டு உள்ளது. பாருங்கள், சரி, பைருவிக் ஆசிட் பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் கிளைகோபோப்பையும் சித்திரிக்கை மட்டத்தையும் இணைக்கும் தாக்கமாகும். அங்கே சித்திரிக் அமிலம் தரப்பட்டுள்ளது. சித்திரிக் அமிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மொத்தமாக 6 கார்பன் காணப்படுகிறது, 7 ஆக்சிஜன் காணப்படுகிறது, 8 ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படுகிறது. அதே வேளையில் இவற்றில் 3 COOH அற்கைல் அமில கூட்டங்கள், கார்பாக்சைல் கூட்டங்கள் 3 காணப்படுகிறது. ஆனபடியால் சித்திரிக் அமிலத்தை நாங்கள் முக்கார்பாக்சிலிக் அமிலம் என்றும் நாங்கள் இவற்றை சொல்லலாம். எனவே சித்திரிக் அமில வட்டத்தை நாங்கள் முக்கார்பாக்சிலிக் வட்டம் என்றும் சொல்லலாம். இந்த வட்ட செயற்பாட்டை சர் ஹான்ஸ் என்பவர் கண்டுபிடித்தபடியினால் இது கிரப்பின் வட்டம் என்று நாங்கள் இவற்றை சொல்கிறோம். முதலாவதாக நாங்கள் சித்திரிக் அமில வட்டத்தை பார்த்தோம் என்றால் பாருங்கள், தனித்துவமான நொதியங்களை பயன்படுத்தி இளமணியின் தாயத்தில் நடைபெறும் முதலாவது விளைபொருள் சித்திரிக் அமிலம். இதனால் நாங்கள் சித்திரிக் அமில வட்டம் என்று சொல்கிறோம். இந்த பாதையை ஜெர்மன் பிரிட்டிஷ் நாட்டு 2 நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஹான்ஸ் கிரெப்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வட்டத்தின் முதலாவது விளைபொருள் சித்திரிக் அமிலம். சித்திரிக் அமிலம் 3 கார்பாக்சிலிக் கூட்டத்தை கொண்டது. எனவே இவ்வட்டம் முக்கார்பாக்சிலிக் வட்டம் அல்லது TCA ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்
சைக்கிள் எனவும் அழைக்கப்படும். சிட்ரிக் அமில வட்டத்தில் 4 கார்பன் சேர்வையான ஒட்சலோட் அசிட்டேட்டானது 2 கார்பன் அசிட்டைல் CO-உடன் இணைந்து 6 கார்பன் சேர்வையான சிட்ரிக் அமிலத்தை தோற்றுவிக்கும். பின்பு சிட்ரிக் அமிலம் தொடரான தாக்கங்களுக்கு உள்ளாகி, ஒரு வட்ட தாக்கங்களுக்கு உள்ளாகி கார்பாக்சைல் அகற்ற தாக்கத்தின் மூலம் 2 CO2 மூலக்கூறை வெளியேற்றும். சரி, இந்த சிட்ரிக் அமிலமான தொடரான தாக்கங்களுக்கு உள்ளாகி கார்பாக்சைல் அகற்ற தாக்கத்தின் மூலம் 2 CO2 மூலக்கூறை வெளியேற்றி ஒட்சலோ அசிட்டேட்டை திரும்ப தோற்றுவிக்கும். அதாவது திரும்பவும் புத்துயிர்ப்புக்கு படுக்கப்படுறது. இதைத்தான் இதனை வட்டத்தாக்கம் என்று நாங்கள் சொல்கிறோம். இங்கு ஒரு வட்டத்தில் ஒரு ATP மூலக்கூறு உருவாகும். ஒரு ATP மூலக்கூறு உருவாகும். பல விலங்கு இழையங்களில் இது GTP-யாக அவதானிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது கீழ்ப்படை பாஸ்போரிலேட்டத்தின் மூலம் தோற்றுவிக்கப்படுறது. ரைட். ஒட்சியேற்ற தாக்கத்தின் விளைவாக ஒரு FADH2வும் 3 NADH-ம் உற்பத்தியாக்கப்படும். அப்போ இதில் நாங்கள் பின்வரும் ஒரு படத்தில் நாங்கள் பார்க்குறோம். ரைட். அடுத்தது இலத்திரன் இடமாற்றும் சங்கிலி. இலத்திரன் இடமாற்றும் சங்கிலி. இலத்திரன் இடமாற்றும் சங்கிலியில் நாங்கள் அங்கே சுருக்கமாக போட்டிருக்கிறோம். இது இளமணியின் உள்மென்சவ்வின் குறுக்காக, அதாவது உச்சி மோடுகளில் இந்த படித்தாக்கம் நிகழ்கிறது. ஒட்சியேற்ற பாஸ்போரேற்றத்திற்காக உச்சி மடிப்படைந்து மேற்பரப்பை அதிகரிக்கத்துள்ளது. இங்கு NADH-ம் FADH2ம் இலத்திரன் கொண்டு சங்கிலினோடு இலத்திரங்கள் கடத்தப்படுவதனால் ஒட்சியேற்றப்பட்டு இறுதியாக மூலக்கூற்று ஒட்சனை அடையும். அதிகளவு ATP மூலக்கூறுகள் இந்த இலத்திரன் இடமாற்றும் சங்கிலியிலே உள்மென்சவிலே உண்டாகின்றது என்பதை கவனிக்க வேணும். இலத்திரன் கொண்டு செல்ல சங்கிலி இளமனின் உள்மென்சவ்வில் நடைபெறும். இது தொடர்ச்சியாக புரதமற்ற மூலக்கூறுகள் இலத்திரன்களின் புரோட்டான்களினதும் காவிகளின் அசைவில் பங்கெடுக்கிறது. இறுதியாக மூலக்கூற்று ஒட்சிசன் காற்று சுவாசத்தில் இறுதி இலத்திரன் வாங்கியாகும். இலத்திரன் கொண்டு செல்ல சங்கிலியில் ஒட்சியேற்ற பாஸ்போரிலேட்டத்தின் மூலம் ATP தொகுக்கப்படும். இந்த கொண்டு செல்லல் சங்கிலியில் அதிகரித்த சக்தியானது NADH FADH-இலிருந்து விடுவிக்கப்படும். அத்துடன் ATP தொகுப்பதற்கு இச்சக்தி பயன்படுகின்றது. இலத்திரன் இடமாற்றும் சங்கிலியில் ஒரு மூலக்கூறு NADH ஒட்சியேற்றப்படும் பொழுது 2.5 ATP மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். அதேபோன்று FADH2 ஒட்சியேற்றப்படும் பொழுது 1.5 ATP மூலக்கூறுகள் உருவாக்கப்படும். இப்படிமுறை மூலம் வரக்கூடிய 28 ATP மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கிளைகோபோப்பின் பொழுது 2 ATP மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. கிரப்பின் வட்டத்திலும் 2 ATP மூலக்கூறு உருவாக்கப்படுகிறது. எனவே மொத்தமாக 32 ATP மூலக்கூறு உருவாக்கப்படும். இதில் கிளைகோபோப்பில் தோன்றிய 2 NADH மூலக்கூறுகள் இளமணியின் தாயத்திற்குள் செல்வதற்கு தலா ஒவ்வொரு ATP வீதம் பயன்படுத்தப்படுவதனால் 2 ATP மூலக்கூறுகள் இழக்கப்படுகிறது. எனவே இறுதியாக 30 ATP மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும். அப்போ இலத்திரன் இடமாற்றும் சங்கிலியில் பாருங்கள், அங்கே ஒவ்வொன்றும் வீதம் தெரிய வேணும். முக்கியமாக இலத்திரன் தோற்றுவிக்கப்பட்ட ATP வீதம் 28/32 தர 100
87.5 வீதம் வரும். சரி, அடுத்ததாக காற்று சுவாசத்தின் பொழுது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு தோற்றுவிக்கப்படும் மொத்த ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை நாங்கள் கவனிக்கலாம். கிளைகோபோப்பில் 10 ஏடிபி, அங்கே 10 NADH தோற்றுவிக்கப்படும். எனவே அதில் அந்த 2 NADHலிருந்து மொத்தமாக 5 ஏடிபி வரும். பைருவேட் ஒட்சேட்டத்தில் 10 NADH வருகிறது, 5 ஏடிபி மூலக்கூறு. சித்திரிக் அமிலத்தில் வட்டத்தில் கீழ்ப்படை பாஸ்போலேட்டத்தில் 2 ஏடிபி மூலக்கூறு. சித்திரிக் அமில வட்டத்தில் 6 NADH, எனவே 15 ஏடிபி மூலக்கூறு. 2 FADH2 மூலக்கூறுலேருந்து 3 ஏடிபி, மொத்தம் 32 ஏடிபி மூலக்கூறுகளை மாணவர்கள் கணக்கிட தெரிய வேண்டும். இந்த NADH FADH எல்லாம் இலத்தின இடமாற்றும் சங்கிலியில் ஒட்சியேற்றப்பட்டு தோற்றுவிக்கப்படுது. மொத்தமாக நாங்கள் பார்க்குறோம் ஏறக்குறைய 87.5 அல்லது 88 வீதம் என்று சொல்லலாம். இப்போ கிளைகோபோப்பின் போது தோற்றுவிக்கப்பட்ட 2 ஏடிபி மூலக்கூறுகள் குளியவுறு திரவத்திலிருந்து இளமணிக்கு தாயத்துக்கு NADH கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுறது. ரைட். இத்தகைய கலங்களில் குளுக்கோஸ் மூலக்கூறு மொத்தமாக 30 ஏடிபி தோற்றுவிக்கப்படும். இனி காற்றின்றிய சுவாசம். காற்றின்றிய சுவாசம் மூலக்கூற்று ஆக்சிஜன் அற்ற நிலையில் குளியவுறு திரவத்தில் கலங்களின் நொதியத்தினால் ஒழுங்காக்கப்படும் குளுக்கோஸு இங்கே உடைக்கப்படுறது. இது காற்றின்றிய சுவாசம் என்று சொல்கிறோம். மூலக்கூற்று ஆக்சிஜன் அற்ற நிலையில் பைருவேட் மூலக்கூறு மேலும் உடைக்கப்பட முடியாது. உற்பத்தியாக்கப்பட்ட ஏடிபி சக்தியை நிறைவேற்றுவதற்கு பயன்படும். ஆயினும் கிளைகோபோப்பில் உற்பத்தியாக்கப்பட்ட NADH ஏடிபி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. இந்த NADH தாழ்த்தல் தாக்கத்திற்கு பயன்படுகிறது. கலத்தில் உள்ள NAD மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே NADH மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதனால் NAD ப்ளஸ் தொடர்ச்சியாக கிடைக்கப்படுதல் வேண்டும். NAD ப்ளஸ் ஆனது புத்துயிர்ப்பானது 2 வழிகளில் ஒன்றினால் மேற்கொள்ளப்படும். காற்றின்றிய சுவாசத்தின் போது 2 பாதைகள் இந்த NAD ப்ளஸை மீண்டும் பெற்றுக்கொள்வதில் பயன்படுகிறது. அதில் நாங்கள் இதில் ஒரு படி காட்டியிருக்கிறோம். பாருங்கள், மதுவத்தில் காற்றின்றிய சுவாசமானது அல்கஹால் நொதித்தலினால் குறிப்பிடப்படும். மதுவம் அமையத்துக்கேற்ற ஒரு காற்றின்றி வாழி ஃபங்கஸ் ஆகும். ஒட்சன் கிடைக்கப்பெறாத போது பைருவேட் எதனோலாக 2 படிகளில் மாற்றப்படுகிறது. பாருங்கள், பைருவேட் கார்பாக்சைல் அகற்றலின் மூலம் அசிட்டல்டிஹைடையும் CO2வையும் தோற்றுவிக்கும். கிளைகோபோப்பில் தோன்றிய எல்லா NADHம் பயன்படுத்தப்பட்டு அல்கஹாலை தோற்றுவிப்பதற்கு அசிட்டல்டிஹைட் தாழ்த்தப்பட்டு எதைல் அல்கஹால் தோற்றுவிக்கப்படும். விலங்குகளில் காற்றின்றிய சுவாசத்தில் இது ஒரு லாக்டிக் அமிலம் தாக்கமாகும். இதுவும் ஆக்சிஜன் இல்லாத நிலையில் பைருவேட்டானது லாக்டிக் அமிலத்தை தோற்றுவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. கிளைகோபோப்பில் உற்பத்தியாக்கப்பட்ட NADH பயன்படுத்தி கார்பாக்சைல் அகற்றல் இன்றி நடைபெறும். இதன் பொழுது CO2 வெளிவிடப்பட மாட்டாது என்பதை அல்கஹால் நொதித்தலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்ததாக சுவாச ஈவை பற்றி நாங்கள் பார்ப்போம். சுவாச ஈவு. சுவாச ஈவு என்றால் என்ன?
சுவாசம் குறிப்பிட்ட நேரத்தில் சுவாச கீழ்ப்படையினால் வெளியேற்றப்பட்ட ஒட்சிசனதும் பயன்பட்ட CO2 கன அளவுக்குமான விகிதம் ஒரு விகிதம். இதில் நாங்கள் கார்போஹைட்ரேட் எடுத்தோம் என்றால் கார்போஹைட்ரேட் சமன்பாட்டில் பார்த்தா தெரிகிறது 6 CO2 மூலக்கூறு வெளிவிடுற நேரத்தில் 6 ஒட்சிசன் மூலக்கூறு உள்ளெடுக்கப்படுகிறது. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கன அளவுக்கு நேர்வித சமன் என்ற அடிப்படையில் 6 CO2 6 ஒட்சிசன் சமன் உண்டு. இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு சுவாச ஈவு 1 ஆகும். லிப்பிட்டு புரதம் என்பன 1 குறைவான். லிப்பிட்டு உதாரணமாக 0.7 ஆகும். 0.7 ஆகும். புரதத்தையும் லிப்பிட்டையும் கார்போஹைட்ரேட்டையும் சுவாச கீழ்ப்படையாக ஒன்றாக விலங்குகள் பயன்படுத்தப்படுமாயின் அதனுடைய சுவாசம் என்ற பெருமானம் 0.85 காணப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த முளைக்கும் வித்தை பயன்படுத்தி சுவாச வீதம் சுவாச ஈவை ஆய்வுகூடத்தில் சுவாசமானியை பயன்படுத்தி துணிதல். இதில் முதலாவது நாங்கள் ஒரு குடுவையினுள் தெரிந்த நிறையுள்ள வித்துறை நீக்கப்பட்ட முளைக்கும் வித்துக்கள் அங்கே இடப்படும் குடுவையினுள். இரண்டாவதாக குடுவையினுள் KOH கொண்ட சிறிய குடுவை ஒன்று இடப்படும். பின்னர் ABU குழாயில் நீர்நிரலின் நிலையை நாங்கள் சமமாக்க வேண்டும். பின்னர் திருகி மூடப்படும். இந்த தக்கையெல்லாம் காற்று இறுக்கமாக்கப்பட்டிருக்கும். குறிப்பிட்ட நேரத்தின் பின் நீர்நிரலின் நிலையை நாங்கள் அவதானித்தால், அதாவது கன அளவு மாற்றம் அவதானித்தால் பொதுவாக A மட்டம் உயரமாகவும் B மட்டம் பதிஞ்சும் இருக்கும். இந்த 2 மட்டங்களுக்கு இடையிலுள்ள வித்தியாசம் நாங்கள் H1 என்று சொல்லுவோம். இதுதான் பாவித்த ஒட்சிசனுடைய கன அளவு ஆகும். இதில் வெளிவிடப்பட்ட CO2வை இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உறிஞ்சிக்கொள்ளும். அப்போ கணிப்பின் பொழுது குறைந்த கன அளவின் கீழ் நேரம் தர வித்தின் நிறை, அது நாங்கள் போட்டு குறைந்த கன அளவு ஒட்சிசனுடைய கன அளவு நேரம் தர வித்தின் நிறை H1 πr வர்க்கத்தின் கீழ் டைம் நேரம் வித்தின் நிறை அலகு ml H-1 G-1 ஆக இருக்கும். இது ஒட்சிசனுடைய வீதத்தை துணிகிறோம். இனி நாங்கள் வெளிவிடப்படும் CO2 வீதத்தை துணிவதன் சொன்னால் இந்த பரிசோதனையை நாங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். இது ஒரு சிறிய மாற்றம் செய்யப்படும். KOH கொண்ட குடுவை வெளியால் எடுக்க வேண்டும். எடுத்ததன் பின்னர் திரும்பவும் இந்த பரிசோதனையை நாங்கள் திரும்பவும் செய்யும் பொழுது A மட்ட நிரல் B மட்ட நிரலை அவதானிக்க வேண்டும். அவதானித்தால் கன அளவு மாற்றம். இப்பொழுது CO2 வெளிவிடப்படுறபடினால ஒட்சன் பயன்படுத்தப்படும் பொழுதுள்ள மட்டத்திலும் பார்க்க A மட்டம் 15 காணப்படும், B மட்டம் சற்று உயர்ந்து காணப்படும். 2க்கும் இடையுள்ள வித்தியாசம் H2 என்று நாங்கள் சொல்லுவோம். H2 அந்த பயன்படுத்தப்பட்ட வெளிவிடப்பட்ட ஒட்சன் கன அளவு H1 - H2 ஆகும். அப்போ எனவே சுவாச ஈவு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். வெளிவிடப்பட்ட CO2 கன அளவின் கீழ் உள்ளெடுக்கப்பட்ட ஒட்சனுடைய கன அளவு H1 - H2 கீழ் H1 ஆகும். இதுதான் சுவாச ஈவு ஆகும்.
இந்த பரிசோதனையில் நாங்கள் சுவாச வீதத்தை பார்த்தோம் என்றால் இந்த சுவாச வீதம் தங்கியுள்ள காரணிகள் வெப்பநிலை, இழையத்தின் வகை, வயது, ஒட்சன் செறிவு, CO2 செறிவு என்பவற்றில் இந்த சுவாச வீதம் தங்கியிருக்கும். ரெண்டாவது, இந்த முளைக்கும் வித்துக்கு பதிலாக நாங்கள் பூ மொட்டுக்களை பயன்படுத்தலாம். ஏனென்றால் பூ மொட்டுக்கள் பூவாக விரிவடைய போகிறபடினால் அவற்றில் சுவாச வீதம் அதிகமாக இருக்கும். ஒரு காற்றில்லாத நிலையில் நாங்கள் சுவாச வீதத்தை அறிய வேண்டுமானால் ரசம் பயன்படுத்தப்படும். பாரமானியில் ரசம் பயன்படுத்தப்படுற பார்த்திருப்பீர்கள். பாரமானின்ற மேல் முனையில் வெற்றிடம் வைக்கும். அதில் நாங்கள் அதுக்குள்ள வித்துக்களை செலுத்தினால் அந்த வித்து அங்கே காற்றில்லாத நிலையில் சுவாசிக்கிற பொழுது ரசமட்டம் பதிவடையும். அந்த மட்ட வித்தியாசத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அடிக்கலாம். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் 2 இருக்குது. ஒன்று, பைட்டம் வித்தை பயன்படுத்தியிருந்தால் அவற்றினுடைய பிரதானமான சேமிப்பனவு மாப்பொருள். எனவே உள்ளெடுக்கப்பட்ட ஒட்சன் கன அளவு வெளிவிடப்பட்ட CO2 கன அளவுக்கு சமனாக இருக்கும். எனவே RQ சமன் 1. அப்போ அங்கே மட்ட வித்தியாசம் ஏபியில் மட்ட வித்தியாசம் மாற்றம் இருக்காது. H1 கீழ் H1, அப்போ 1 இருக்கும். ஆமணக்கம் வித்தை நாங்கள் பயன்படுத்தினால், அதாவது லிப்பிட்ட எண்ணெயை பிரதான சேமிப்பாக கொண்ட வித்துக்களை, ஆமணக்கம் வித்து, எள்ளு வித்து போன்றவற்றை பயன்படுத்தினால் அங்கே உள்ளெடுக்கப்பட்ட ஒட்சன் கன அளவு வெளிவிடப்பட்ட CO2 கன அளவிலும் பார்க்க கூடவே இருக்கும். எனவே RQ 1 காணப்படுகின்றது. ஒன்றிலும் குறைவாக காணப்படும். ஒன்றிலும் குறைவாக இருக்கும். இதில் உங்களுக்கு பக்கத்தில் தரப்பட்டிருக்க படத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். அதுதான் உண்மையில் சுவாசமானி. அதுதான் உண்மையான சுவாசமானி. இது முதல்ல நாங்கள் பார்த்தது எங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சுவாசமானி. அதுதான் எளிய சுவாசமானி என்று அங்கே தரப்பட்டு இருக்கிறது. அது 2 படத்திலையும் பாருங்கள். விட்டு சுவாசிக்கும் பொழுது நீர்மட்டம் உயரம், மேற்கூறிக்கண் போட்டுக்கிறது, திரவமட்டம் உயர்கிறதை நீங்கள் பார்க்கலாம். திரவமட்டம் உயர்வதை பார்க்கலாம். ரைட். இப்பொழுது நாங்கள் இந்த ஒப்பீடுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒப்பீடுகள் காற்று சுவாசம், காற்றின்றிய சுவாசம், இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் காற்று சுவாசம் இது உங்களுக்கு அங்கே டிராப்ஸ் தரப்பட்டிருக்காது. இதை நீங்கள் கற்றுக்கொண்டதன் பின்னர் நீங்கள் இவற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதலாவது பாருங்கள், காற்று சுவாசம் 3 வேறுபாடு இருக்கிறது. காற்று சுவாசத்துக்கு ஒட்சன் தேவை, காற்றின்றிய சுவாசத்துக்கு ஒட்சன் தேவையில்லை. 2, காற்று சுவாசத்தில் அதிக சக்தி விடுவிக்கப்படும், அல்லது அதிக ATP அல்லது 30 அல்லது 32 ATP விடுவிக்கப்படும். இங்கு குறைவான சக்தி விடுவிக்கப்படும். காற்றின் குறைவான ATP அல்லது 10 ATP தான் விடுவிக்கப்படும். காற்று சுவாசத்தின் இறுதி விளைவுகள் கார்பன் டை ஆக்சைடு நீருமாகும், அல்லது நாங்கள் அவற்றை முற்றான ஒட்சியேற்றம் என்று கூறலாம். இங்கால காற்றின்றிய சுவாசத்தில் இறுதி விளைவுகள் CO2 சக எதனால், அல்லது விலங்காயிருந்தால் லாக்டிக் ஆசிட், அல்லது நாங்கள் அவற்றை முற்றற்ற ஒட்சியேற்றம் என்று சொல்கிறோம். அதே போல் காற்று சுவாசம், ஒளித்தோப்பு, 2 நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் காற்று சுவாசத்தில் காற்று சுவாசம் என்பது ஒரு அவசேப தாக்கம், ஒளித்தோப்பு என்பது ஒரு உட்சேப தாக்கம். 2 காற்று சுவாசத்தில் ஒட்சன் பயன்படும், ஒளித்தோப்பில் ஒட்சன் விடுவிக்கப்படும். காற்று சுவாசத்தில் CO2 நீரும் விடுவிக்கப்படும். இங்கால நீரும் ஒட்சனும் நீரும் CO2 பயன்படுத்தப்படும். காற்று சுவாசம் சேதன சேர்வை
அல்லது எளிய அசேதன சேர்வையாக மாற்றுகிறது. இங்கால எளிய அசேதன சேர்வையை சேதன சேர்வையாக மாற்றுகிறது. காற்று சுவாசத்தில் யூகரியோட்டாவில் விசேடமான புன்னங்கம் இளமணியில் நடைபெறும். இங்கால ஒளித்தோப்பு பச்சை ஒரு மணியில் நடைபெறும். இங்கால சக்தி சக ஏடிபி யாக அல்லது வெப்பமாக விடுவிக்கப்படும். இங்கால ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. காற்று சுவாசத்தின் பொழுது கலத்தினுடைய உலர் திணிவில் அது அங்கின்ற உலர் திணிவில் நிறக்குறைவு ஏற்படும். இங்கால அதிகரிப்பு ஏற்படும். காற்று சுவாசம் எல்லா உயிருள்ள கலங்களிலும் நடைபெறும். ஒளித்தோப்பு பச்சையமுள்ள கலங்களில் மட்டும் நடைபெறும். யூகரியோட்டா கலங்களில் சரியோ. 9வது இஞ்சால நான் என்ன பண்ண சொல்லலாம், காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் கீழ்ப்படை உடைக்கப்படுகிறது. இங்கால குளுக்கோஸ் தோற்றுவிக்கப்படுகிறது. காற்று சுவாசம் ஒளியில் தங்கி இருக்கவில்லை, இங்கால ஒளியில் தங்கி உள்ளது. இந்த 10 வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது லக்டிக் அமில நொதித்தல் அல்லது அல்கோஹால் நொதித்தல், ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், விளைவு லக்டிக் அமிலம், இங்கால விளைவு எதிர் அல்கோஹால் சக CO2. இங்கால இலத்திரன் வாங்கி பைருவேட். அல்கோஹால் நொதித்தல்ல எதனல். உதாரணமாக நாங்கள் சொல்ல வேண்டியது, உதாரணம் விலங்கு பாக்டீரியா லக்டிக் நொதித்தல். இங்கால தாவரம் மதுவம். இந்த பாக்டீரியான்னு சொல்லும் பொழுது தெரிஞ்சிருந்தால் நல்லது. குளோஸ்ட்ரிடியம் பாக்டீரியா, காட்டன் லாக்டோபாசிலஸ். ஆனால் மதுவம் ஒரு அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி. மதுவம் பொதுவாக காற்றின்றி வாழுகிற சுவாசத்தை தான் அது கூடுதலாக விரும்புகிறது. அடுத்ததாக நாங்கள் ஒளிச்சுவாசம் காற்று சுவாசத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒளிச்சுவாசம் காற்று சுவாசம். நாங்கள் ஒளித்தோப்பில் ஒளிச்சுவாசம் படித்திருக்கிறோம். C3 தாவரத்தில் ஒளிச்சுவாசம் நடைபெறுகிறது. வினைத்திறன் குறைந்த செய்முறை என்று அறிஞ்சிருக்கிறோம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னால் ஒளிச்சுவாசத்தில் ATP தோன்றுவதில்லை. காற்று சுவாசத்தில் ATP தோற்றுவிக்கப்படும். ஒளிச்சுவாசம் ஒளியுள்ள வேளையில் C3 தாவரத்தில் நடைபெறும். காற்று சுவாசம் எல்லா உயிருள்ள கலங்களிலும் எப்போதும் நடைபெறுகிறது. ஒளிச்சுவாசத்தில் ஈடுபடுற புன்னங்கம் பச்சை ஒரு மணி, இளைமணி, பேரொட்சிசோம். காற்று சுவாசத்தில் இளமணி ஈடுபடும். இங்கே ஒளிச்சுவாசத்தில் பயன்படுகின்றவை RUBP சக ஒட்சிசன். இங்கால காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் சக ஒட்சிசன். ஒளிச்சுவாசத்தில் CO2 தோற்றுவிக்கப்படும். காற்று சுவாசத்திலும் CO2 தோற்றுவிக்கப்படும். ரைட். அடுத்தது கிளைக்கோபோப்பு கிரப்பின் வட்டம். கிளைக்கோபோப்பு நாங்கள் பார்த்துருக்கிறோம். கிளைக்கோபோப்பு குளிய திரவத்தில் நடைபெறுகிறது. இதுதான் கலச்சுவாசன் முதலாவது படி கிளைக்கோபோப்பு. இந்த கிளைக்கோபோப்பு செய்முறை எங்களுக்கு எது எடுத்து காட்டுதென்றால், ஆதி உயிரினம் வாழுகின்ற சூழலில் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கவில்லை. எனவே அது தனக்கு தேவையான சக்தியை கிளைக்கோபோப்பின் மூலம் பெற்றுக்கொண்டது. இன்று வரை அந்த செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அதன் பிறகு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் தோன்றிய பின்னர் அங்கிகள் அந்த ஆக்சிஜனை எடுத்து காற்று சுவாச முறையை மேற்கொண்டன. அதன் பின்புதான் பைருவேட் ஒட்சியேற்றம், கிரப்பின் வட்டம், ஒட்சியேற்ற பொஸ்பர்லேற்றம் என்பன நடைபெற்றிருக்கும். அப்போ நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் கிளைக்கோபோப்பினுடைய
கீழ்ப்படை குளுக்கோஸ். இங்கால கிரேப்பின் வட்டத்தில் அஸ்டைல் CoA ஆகும். கிளைகோபோப்புக்கு ஒட்சன் தேவையில்லை. கிரேப்பின் வட்டத்துக்கு ஒட்சன் தேவை. கிளைகோபோப்பில் ATP பயன்பாடு உண்டு. கிரேப்பின் வட்டத்தில் ATP பயன்படுத்தப்படுவதில்லை. கிளைகோபோப்பில் ATP உற்பத்தி செய்யப்படும். கிரேப்பின் வட்டத்திலும் உற்பத்தி செய்யப்படும். கிளைகோபோப்பில் CO2 வெளிவிடுதல் இல்லை. கிரேப்பின் வட்டத்தில் CO2 வெளிவிடப்படும். கிளைகோபோப்பில் NADH தோன்றுதல் உண்டு. இங்கால கிரேப்பின் வட்டத்தில் NADH தோற்றுவிக்கப்படும். கிளைகோபோப்பில் FADH2 தோற்றுவிக்கப்படுவதில்லை. கிரேப்பின் வட்டத்தில் தோற்றுவிக்கப்படும். கிளைகோபோப்பின் இறுதி விளைவுகள் பைருவிக் அமிலம், NADH, ATP. கிரேப்பின் வட்டத்தின் இறுதி விளைவுகள் CO2, NADH, FADH2, ATP ஆகும். கிளைகோபோப்பு நடைபெறுகின்ற இடம் குளிய ஒரு திரவம். கிரேப்பின் வட்டம் இளமணியின் தாயத்தில் நடைபெறுகிறது. அடுத்து 6வது பாருங்கள். கல்வின் வட்டம் கிரேப்பின் வட்டம் ஒப்பீடு. கல்வின் வட்டம் ஒளித்தோப்பில் கல்வின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேப்பின் வட்டம் கிரெப்ஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இளமணியில் தாயத்தில் நடைபெறுகிறது. ரெண்டும் வட்ட தாக்கம். தாக்கத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட பதார்த்தம் முக்கியமாக கல்வின் வட்டத்தில் RUBP. தாக்கத்தின் முடிவில் மீண்டும் RUBP தோற்றுவிக்கப்படும். கிரேப்பின் வட்டத்தில் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒட்சலோ அசிட்டேட் மீண்டும் தாக்கத்தின் முடிவில் தோற்றுவிக்கப்படும். பாருங்கள், ரெண்டும் உள்ள ஒப்பீட்டை பார்த்தீர்கள்னு சொன்னால் கல்வின் வட்டம் CO2 பதிக்கப்படும். இங்கால கிரேப்பின் வட்டத்தில் CO2 தோற்றுவிக்கப்படும். கல்வின் வட்டத்தில் ATP பயன்படுத்தப்படும். இங்கால ATP தோற்றுவிக்கப்படும். கல்வின் வட்டத்தில் NADPH பயன்படுத்தப்படுகிறது. கிரேப்பின் வட்டத்தில் NADH, FADH2 தோற்றுவிக்கப்படும். கல்வின் வட்டத்தில் தொடக்க பொருளாக RUBP, CO2 காணப்படுகிறது. இங்கால ஒட்சலோ அசிட்டேட்டும் அஸ்டைல் CoAயும் கிரேப்பின் வட்டத்தில் காணப்படும். கல்வின் வட்டம் பச்சியத்தின் பஞ்சனையில் நடைபெறும். கிரேப்பின் வட்டம் இளமணியின் தாயத்தில் நடைபெறும். இங்கால கல்வின் வட்டத்தில் நொதியங்கள் ஈடுபடுகிறது. கிரேப்பின் வட்டத்திலும் நொதியங்கள் பயன்படுத்தப்படும். கல்வின் வட்டத்துக்கு ஒளி அவசியமில்லை. கிரேப்பின் வட்டத்துக்கும் ஒளி அவசியமில்லை. இது ரெண்டும் அவருடைய ஒற்றுமையான இயல்புகளாகும். சரி, இத்துடன் உங்களுடைய கல சுவாசத்தோட உயிரின் 2வது அடிப்படை அலகு ரசாயன அடிப்படை அலகு முடிவடைகிறது.